வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, உனக்குள் நானே ஒஃபிஷியல் ட்ரெய்லர் ரியாக்ஷன் நீங்கள் பார்க்க போறீங்க. ஸோ இது ஒரு ஷார்ட் ஃபிலிம், அதுவும் நம்ம மண்ணின் மைந்தர்கள் உருவாக்குற ஒரு ஷார்ட் ஃபிலிம் இது. ஸோ வித்த விஷயம் நம்ம போயிடலாம். எங்கடி போயிட்டு வர? From now, this is my life. உன்கிட்ட எதுவுமே சொல்லணும்னு அவசியம் எனக்கு இல்ல. டிவோர்ஸ் அப்ளை பண்ணி தாண்டி இருக்கு, இன்னும் கிடைக்கல. போய் ஏன் என் உயிரை எடுக்கிற? ஒரு நாள் என்ன மாதிரி இருந்தாதான் நான் படுற கஷ்டம் உனக்கு தெரியும். ஏண்டி காலையில கத்திக்கிட்டு இருக்க? நமக்கு என்னமோ ஆச்சுடா. நீ நானா இருக்க, நான் நீயா இருக்க. உனக்குள்ள நானா? இன்னைக்கு என் டேட்ஸ். ஒரு தம் அடிச்சுட்டு போலாமா? மேல கை வைக்கிற வேலை வச்சுக்காதீங்க. என்னதான் ஆச்சு இவளுக்கு? கீழே கொஞ்சம் அன்ஈஸியா இருக்கு நடக்க. புரியலையா? என் பொண்டாட்டி என் மன உளைச்சல ஆளாக்கிட்டான். என் லவ் உனக்கு துச்சமா இருக்குல்ல? இது யாரு? எப்படி மச்சான் நான் ஜாலியா இருக்க போறேன். கொஞ்சம் ஈகோ விட்டு பேசினா போதும், எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும். ட்ரெய்லர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். ஸோ இது வந்து இந்த மீன் குழம்பு மண்பானையம் இந்த படம் பார்த்துருப்பீங்க நிறைய பேர். அதில் நம்ம கமல்ஹாசன் வந்திருப்பாரு, பிரபு வந்திருப்பாங்க, அந்த ஹீரோ வந்திருப்பாரு, பேர் பார்த்தீங்கன்னா வர மாட்டேங்குது. அவங்க ரெண்டு பேரும் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி விட்டுருப்பாரு நம்ம கமல்ஹாசன். கிட்டத்தட்ட அதே மாதிரி ஸ்டோரி தான் இதுவும். இந்த மாதிரி நிறைய படங்கள் நாமளும் பார்த்துருப்போம். பட் எனக்கு என்ன பர்சனலி ஆர்வமா இருக்குன்னா, இவங்க வந்து யூஸ்வலா ஒரு கேரக்டர் வந்து அப்படி மாற்றி விடும், இல்லை ஒரு ஆப்ஜெக்ட் ரெண்டுல வந்து ஏதாவது நடக்கும்ல. இந்த ரெண்டு விஷயத்தை தாண்டி வேறு எப்படி வந்து இந்த சேஞ்ச் ஓவர் நடந்திருக்கும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆர்வம் இருக்கு. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு படம் வந்துச்சு, ஒரு மலேசியா படம் வந்துச்சு லாஸ்ட் இயர், அபிநயான்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு. செம்ம படம். பட் பெரியளுக்கு வந்து ஓடலை தான். பட் நல்ல ஒரு கதை, நல்ல ஒரு ஆக்டிங், நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொண்ட படம் தான் அது. அது வந்து ஒரு சயின்டிஃபிக் மூலியமா, ஒரு சயின்ஸ் மூலியமா மாறி இருப்பாங்க. அது நம்ம அவர் பேர் என்ன, நம்ம தோக்கு சரியா நடக்காருல, அவர் தான் வந்து சயின்டிஸ்ட் வந்திருப்பாரு. இதே மாதிரி கான்செப்ட் தான். ஆண் பெண்ணாவும் பெண் ஆணாவும் மாறி இருப்பாங்க. அதுல வந்து நம்ம அம்சினி பெருமாக்காவும் அதுக்குமா நம்ம கருணாகரன் ரெண்டு பேரும் நடிச்சிருப்பாங்க. ஆக்டிங் தாறுமாறா இருக்கும். பிகாஸ் இந்த ஜான்ரா எடுக்கிறவங்க, இந்த மாதிரி விஷயத்த எடுக்கிறவங்களோட மெயின் பர்பஸே பார்த்தீங்கன்னா, இல்லை மெயின் கோல் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்டிங் தான். உங்க ஆக்டிங்கை முழுசா கொடுத்தா மட்டும்தான் நம்மளால நம்ப முடியும், ஓகே நீ ஆனா மாதிரி இருக்கு, நீ பொண்ணா மாதிரி இருக்க அப்படின்ட்டு. ஓகேயா? ஒரு சிகரெட்டை கொடுத்து போட்டு, ஒரு கேர்ள்கிட்ட சிகரெட் கொடுத்து சிகரெட் அடி, ஒரு பையன்கிட்ட வந்து லிப்ஸ்டிக் போட்டா மட்டும் அந்த கேரக்டர் அப்படி மாறிடாது. அந்த மாடுலேஷனே டோட்டலாக மாற்றணும். மாறினா மட்டும்தான் வந்து உங்களால் வந்து அந்த ஒரு அவுட்புட் வந்து உங்களால் கொடுக்க முடியும். ஓகேயா? நான் ட்ரெய்லரை பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து மனசை வந்து நல்லாவே நல்லா பூல் ஆஃப் பண்ணியிருக்கிறாரு. பட் ஃபுல் மூவி பார்த்தா நம்மளுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து எஃபர்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். சேம் கோஸ் டு கேர்ள் அஸ் வெல். எனக்கு வந்து ஷார்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்பிஸா அவர் தான் பண்ணியிருக்காரு. எல்பிஸ் பண்ணி உங்களுக்கு சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருக்கு பிரதர். அண்ட் டிஐ யார் பண்ணியிருக்கா? டிஐ கலரிஸ் ஷர்வின், குட் ஒன். நல்லாவே இருக்கு, நல்லா கிளியரா இருக்கு. எனக்கு டல்லா எங்கேயுமே தெரியல. ஷார்ட்லாம் அழகா நல்லாவே பண்ணியிருக்கீங்க, விச் இஸ் குட் ஒன். அண்ட் தென் ஸ்டார் ரிட்டன் அண்ட் டைரக்ட் பை குரு, நண்பன் தான் அவன். ஸோ அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு அனுப்பிவிட்டாரு. எனக்கு இந்த மாதிரி நண்பா உங்களோட கருத்தை சொல்லுங்கன்ட்டு. சாரி ஃபார் லேட் நண்பா, ஏன்னா நிறைய ஒர்க்கில் பிஸியாக நல்லா ரியாக்ட் பண்ண முடியாமல் போச்சு. ஸோ இப்போ ரியாக்ட் பண்ணி முடிச்சுட்டேன். ஓகே, ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு பிடிச்சோன்னு நம்புறேன். ஸோ இவரும் வளர்ந்தவர் ஒரு இயக்குனர் தான், ஃபிலிம் மேக்கர்ஸ் தான், ஆல் யங்ஸ்டர்ஸ் தான், எங்களை மாதிரி தான் இருப்பாங்க, நம்மள மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ உங்களோட ஆதரவு வந்து மேக்ஸிமம் கொடுங்க. புது படைப்புகளுக்கு வந்து அதிகமான ஒரு வரவேற்பு வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வாங்க. என்ன மாதிரி ரியாக்ட் பண்ண முடியாதுன்னு பரவாயில்ல, அட்லீஸ்ட் கொஞ்சம் ஷேர் அது பண்ணி விடுங்க. தட்ஸ் ஆல் ஐம் கோனா ஆஸ்க் வித் யூ கைஸ். நல்ல ஒரு அட்டம். அதாவது பெரிய பெரிய படங்களில் பண்ண கான்செப்ட் வந்து ஒரு குட்டி படத்தில் வந்து பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு அட்டம் நண்பா. தொடர்ந்து புது முயற்சிகளை பண்ணிக்கிட்டே இருங்க. நான் கண்டிப்பாக இந்த படம் வந்த கையோட என்னோட ரிவ்யூவை வந்து நான் கண்டிப்பாக என்னோட சேனலில் நான் போடுறேன். உங்களுக்கு நான் பர்சனலாகவும் நான் சொல்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் மியூசிக்கும் வந்து நல்ல டீசெண்டாகவே இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. இட்ஸ் ரியலி குட் ஒன். அண்ட் தென் ஆர்ட் டைரக்டர் வந்து சசி அவங்க பேர். நல்லா தாங்க இருக்குது. லொக்கேஷன் ஸ்பாட்டிங்லாம் நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்கீங்க. அப்புறம் ஆஃபீஸு நிறைய லொக்கேஷன் போயிருக்கீங்க. ஒரே லொக்கேஷனை போட்டு அடிக்காமல் நிறைய லொக்கேஷன் போயிருக்கீங்க, நல்லா இருக்குது. அதுக்கப்புறமா அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இடத்துல குடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்குது.
அந்த இடத்துல பின்னாடி பேக்ரவுண்டில் வந்து செட்டப் பண்ணுது, லைட்டிங் செட்டப் பண்ணிட்டு லைட்டிங் வச்சிருக்கீங்க, பேக்லைட் வச்சிருக்கீங்க, அதுக்கு பக்கம் ஒரு கிளாஸை வச்சு அழகாக மேட்ச் பண்ணுது. நல்லா இருக்கு, அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்கீங்க. அண்ட் தென் கேர்ளோட ஆக்டிங்கும் கைண்டா குட் டு பி ஆனஸ்ட், நல்லாவே இருக்கு, டீசெண்டாக இருக்கு, லைக் சட்டலாக பண்ணியிருக்காங்க சொல்லலாமா, நல்லா இருக்கு, பார்ப்போம். ஸோ இது வந்து எண்ட் ஆஃப் டே வந்து கதை வந்து எப்படி இருக்க போகுதுன்னா டிவோர்ஸ், பிரேக்கப், இந்த ஒரு ஜானர் தான் இருக்க போகுது. பிரேக்கப் இல்லை டிவோர்ஸ் தான், ஏன்னா தாலி இருக்கு, ஸோ கல்யாணம் பண்ணாங்க, டிவோர்ஸாக தான் இருக்கும். ஸோ டிவோர்ஸ் ஆகுதா இல்லையா தான் கதையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே நம்ம மனசை வந்து குரு என்னென்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இந்த கதையை எடுத்திருக்காருன்னு வந்து நம்ம காத்துட்டு பார்க்கலாம். ஸோ இந்த ரியாக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். அது மட்டும் இல்லை, இவங்களோட வீடியோக்கு வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் லிங்கை தட்டி உங்கள் கமெண்ட்டை வந்து அவங்களோட கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்க, தெரிஞ்சுக்கலாம். அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க, அவங்க குறைநேர்கள் ஏதாவது ஒன்று சொல்லுங்க, அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. இன்னொரு புது வீடியோவில் ஒரு புது ரியாக்ஷன் பார்க்கலாம். பாய்.